ஹாய் ஹலோ நம்ம க்ரோஷெட்டோட பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 5. அதில் ட்ரிபிள் க்ரோஷெட் பார்க்க போகிறோம். இது நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு டபுள் க்ரோஷெட்க்கு 2 தடவை ட்விஸ்ட் பண்ணுவோம். ட்ரிபிள் க்ரோஷெட்க்கு 3 செயின் வர மாதிரி 2 தடவை ட்விஸ்ட் பண்ணி எடுத்து இதோட இந்த செயின் ஹூக்கில் மாட்டியிருக்கிறதுக்கு அடுத்ததுலேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 செயின்ஸ் விட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அப்போது நமக்கு 4 செயின்ஸ் லூப்பில் இருக்கும். திரும்ப ட்விஸ்ட் பண்ணால் 5 கிடைக்கும். 5லேருந்து 2 செயின் அடி வழியாக விட்டு எடுத்தோம்னா 3 செயின்ஸ் இருக்கும். திரும்ப ட்விஸ்ட் பண்ணி அடுத்து ஒரு 2 செயின் அடி வழியாக விட்டோம்னா 2 செயின்ஸ் கிடைக்கும். திரும்ப ட்விஸ்ட் பண்ணி 1 செயினாக எடுக்கணும். 2 தடவை ட்விஸ்ட் பண்ணி செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்தால் 4 கிடைக்கும். அதில் ட்விஸ்ட் பண்ணி 5 3 ஆக்கணும். 3 ட்விஸ்ட் பண்ணி 2 ஆக்கணும். 2 1 ஆக்கணும். புரியுதா? 5 3 2 1. இதே மாதிரி இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட வித்து பார்த்திங்களா நல்லா ஹைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் க்ரோஷெட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் ரோக்கு நம்ம எப்போவும் டபுள் க்ரோஷெட்னால் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரிபிள் க்ரோஷெட்க்கு 3 செயின் போட்டு ட்விஸ்ட் பண்ணி 2 தடவை ட்விஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் செயினில் விட்டு எடுத்து 3 செயின்ஸ் ஹூக்கில் இருக்குது. இப்போ 4 செயின்ஸ் இருக்குது. இப்போ ட்விஸ்ட் பண்ணி 5 செயின்ஸ் 5 2 3 ஆகுது. 3 2 ஆகுது. 2 1 ஆகுது. 2 தடவை ட்விஸ்ட் பண்ணுறோம். செயினுக்கு அடி வழியாக விட்டு எடுக்கணும். நம்ம எல்லா செயின்லேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மட்டும் செயினோட நடுவில் உள்ள விட்டு எடுப்போம். செகண்ட் ரோவில் செயினுக்கு அடி வழியாக உள்ள விட்டு எடுத்து திரும்ப 2 செயினுக்கு அடி வழியாக விட்டு விட்டு எடுத்தோன்னா ட்ரிபிள் க்ரோஷெட் செயின் கம்ப்ளீட் ஆகுது. இது ஈஸியாக நம்ம ப்ராஜெக்ட்ஸை ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா இது சீக்கிரம் ஹைட் கூடிகிட்டே போகிறனால நம்ம சீக்கிரம் ஃபினிஷிங்கும் பண்ணிடலாம். பெரிய பெரிய பேகு, மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, வால் டெக்கர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரிபிள் க்ரோஷெட்டை யூஸ் பண்ணலாம். இது 4 ரோ போட்டது பாருங்கள். இவ்வளோ ஹைட்டு ஒரு ஸ்கொயரே மேக் பண்ணியாச்சு. வெறும் 4 ரோஸ் தான் போட்டிருக்கேன் ட்ரிபிள் க்ரோஷெட். இது டபுள் க்ரோஷெட் 6 ரோஸ் போட்டது. அதை விட 4 ரோஸ் போட்டது ஹைட் கூட இருக்குது. தெரியுதா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? 4 ரோஸ் ட்ரிபிள் க்ரோஷெட் 6 ரோஸ் டபுள் க்ரோஷெட்டை விட ஹைட் இருக்குது. ஸோ அது ஈஸியாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். சேம் லைக் ஸ்டிச் ஆனால் ஈஸியாக ஹைட் வந்துடுது. ஸோ நம்ம இதோட ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.